என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கொஞ்சம் லேசா பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாம்லன்ட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு செல்லாமல் வரிசையில் நின்னாங்க வாங்க, அது மாதிரி நடக்க போகும்போது அங்கே வர்ற வழியில் பார்த்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஓட்டலை பூரா அடைச்சி விட்டான். பயங்கரமான குள நடுக்கமாகி போச்சு. கேட்டால் எங்கேயோ சண்டை நடந்தால் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழகம் முதல்வர் ஒரு அழகாக ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தயவு தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவர் சொன்னாரு, ஆனால் அந்த கட்சியில் கூட்டணிங்க யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க போல. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப வந்து பார்க்கறேன், எவனே சொல்றானோ அவங்க ஆளை காணும். ரொம்ப விளாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி முடியும்? தஞ்சாவூர் போகிற மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுக ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே சரி கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நினைச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னாம பாருங்க, அங்க நல்லா அசந்து தூங்கிருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழகம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும், ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு இது பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டிவி எடுக்கிறோம் நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அவர் இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கும் பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு.
இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமா சொல்றேங்க, என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலமாயிரும், கொன்னுருவாங்க. யாரு யார் இருக்கா சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை போல வேற மாதிரி காணல் தான் இருக்காங்க. நம்ம 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 வெற்றி 200க்கு மேல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, பைபிள் சொல்லிட்டாங்க, அருமையா சொன்னாங்க. 200 தூக்கி மேல நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம் 200க்கு மேல ஜெயிக்க போறது லட்சியம். ஆனா அதுக்கு மேல 34க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனா இப்ப நடந்துக்கிட்டு பாருங்க, இந்த விழா நடக்குது பாருங்க, இது சத்தியமா இந்த விழா அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக அவர் வரப்போறாருங்களா, அதுக்கு பரிசா கொடுக்க போற விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு வாழ்த்து சொல்லுவேன். 2வது முறை அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பார் பாருங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமா வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து, இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான், மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும். இது இந்த விழாவுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசா கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் இன்னைக்கு சேவர பாவம்னு ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காரு. ஆகினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருந்தக்கூடாது, கடுமையாக நம்ம உண்மையில உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிற கட்சி பூராமே அப்படித்தான் இருக்கான், எல்லாருமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த மாதிரி தங்கச்சி பையன் சொல்லிட்டு அப்பா அடம்புல பெஞ்சு ஓஞ்ச மாதிரி என்ன பேச்சு, என்ன ஆற்றல், என்ன அறிவு. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அருமை அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர், என்னுடைய 6 உயிர், என்னுடைய உயிரின் உயிர் அன்பு அண்ணன் தமிழக முதலமைச்சர் செல்ல பிள்ளைகள். அவருக்காக எந்த நேரத்துலையும் எந்த தூங்குறாரா இல்லையா, நான் கூட ஃபோனில் கேட்டேன், தூங்குறியா இல்லையானே நீ, ஏனே எங்கே போனாலும் எல்லா மீட்டிங்லையும் நிற்கிறிய, என்ன நடக்குது, படுக்கிற எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறியா இப்படிலாம் கேட்டேன் அவர்கிட்ட. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர்பாபு. அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர், என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நம்மளோட வணங்குகிறேன். இன்னைக்கு அவர் இல்லை நடிகர் சங்கத்தை நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நடிகர் சங்கத்தை ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்காரு. ஒரு இங்கே இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவானுக்கும், என்னுடைய அன்பு தங்கை உயிர் நோக்கி வந்த மேயர் பிரியா, என்ன ஒரு தீர்க்காய்ச்சா எந்த மரணமும் அவங்ககிட்ட வராது. அந்த செய்தியை பார்த்து நான் அவங்களுக்கு கையெல்லாம் ஆடி போயிட்டேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரம்னா, வண்டி தான் சேரமாகும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 தொகுதியிலே முதல் தொகுதியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த முறையுமே கடமையாக பெரிய வித்தியாசங்கள் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்வார். ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையால் சுகத்தோட நல்லா எனக்கு மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கணும். அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே மலையில் அன்னைக்கு சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் வச்சுக்கிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்னைக்கு பாடுறேன்னு நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான்.
முதலமைச்சர் நம்மளை பார்த்து போறாரு, நம்ம கழக புள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரையும் மறுபடியும் பாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்ததான் அவர் நம்மளுக்கு அழகா நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும், அப்படித்தான் நினைக்கணும். வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குடியிலே. வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குடியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான், இதை நான் சொல்லல, நம்ம ஐயா தமிழக முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம கட்சி தொண்டர்களுக்கு கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனை அவன் கடுமையாக உழைச்சு பெரிய வெற்றி அது கையில் கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்வதற்கு அதுக்கு ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம தனக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தனக்கு எல்லோருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்து விரைவு